Hello everyone, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் இது பால்கோவா. இந்த பால்கோவா நம்ம எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கற வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பால்கோவா செய்ய தேவையான பொருட்கள் ஒரே ஒரு மில்க் மேட், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க், ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் நெய். இப்போ ஒரு கிளாஸ் பவுல்ல நான் இந்த கண்டென்ஸ்ட் மில்கை ஊத்திக்கிறேன். இது நான் இன்னைக்கு மைக்ரோவன்ல செய்ய போறேன். இதையே நீங்க panலயும் ட்ரை பண்ணலாம். மைக்ரோவன் இல்லாதவங்க அடுப்புல pan வச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுல நான் அந்த 1 ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். நல்லா blend ஆற வரைக்கும் mix பண்ணிக்கிறேன். இதுலயே அந்த 2 ஸ்பூன் தயிரையும் நான் விடுறேன். இப்போ இத ஒரு 2.5 நிமிஷம் இப்போ நான் மைக்ரோவன்ல வைக்க போறேன். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, ஒரு 2.5 நிமிஷம் நான் மைக்ரோவன்ல வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, 1 மினிட் கழிஞ்சதும் நான் எடுத்து நல்லா அதை ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோட பவுல் டீப்பா இல்லாததுனால நான் 1 மினிட்க்கு முன்னாடியே எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பவுல் டீப்பா இருந்தா நீங்க டைரக்டா 2 மினிட்ஸ் வைக்கலாம். பொங்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ மறுபடியும் அடுத்த 1 மினிட் கழிச்சு நான் மறுபடியும் கிளறி விட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ நல்லாவே திரியா வந்திருக்கு பால்கோவா மாதிரி. மறுபடியும் மைக்ரோவன்ல இருந்து எடுத்து கிளறிக்கலாம். முதல்ல வச்ச 2.5 நிமிஷம் இல்லாமல் அடுத்து ஒரு 2.5 மினிட்ஸ் நான் வச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பரான பால்கோவா ரெடியாக இருக்குது. இந்த 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 2.5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 1 மினிட்க்கு ஒன்ஸ் எடுத்து நீங்கள் கிளறி விட்டால் ரொம்ப நல்லது. இப்போது மேலே நான் ஏலக்காய் பிடிச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் காய்ச்சி விடுறேன். ஏலக்காய், இந்த நெய், இது ரெண்டுமே ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஸோ தளர இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியான பால்கோவா ரெடியாக இருக்குது. இது நீங்கள் மைக்ரோவனில் வச்சாலும் 5 மினிட்ஸ் தான், பேனில் வச்சாலும் அதே 5 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாக செய்யக்கூடிய பால்கோவா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பால்கோவாக்கு மெயினாக இதுக்கு நீங்கள் பால் தேவையில்லை, கிளற வேண்டாம். ஒரே ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் போதும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் எதுவுமே வேண்டாம். கண்டென்ஸ்ட் மில்கில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமானதாக இருக்கும். இந்த பால்கோவா ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இன்றைக்கி இந்த பால்கோவா ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, டைம் சேவிங் கூட. நீங்கள் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மொத்த வீடியோ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ், நான் எடிட் பண்ணதுனால இது 2.5 மினிட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த பால்கோவா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.